நல்ல நீடூடி வாழணும். போங்க. நான் எதுக்குடா? போங்க மேடம். போங்கன்னு சொல்றேன்ல. போடா. போங்க. செருப்பை கழட்டிட்டு போ. ஆசீர்வாதம் பண்ண. சரி, நான் கிளம்புறேன். மறுபடியும் மீட் பண்ணுவோம். விஷ்ணு, உன் அண்ணன் போலீஸ் தானே? போலீஸ் கிடையாது, ஆனா போலீஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் உள்ளவன். நான் அப்புறம் சொல்றேன். வாங்க வாங்க. ஒரு நிமிஷம். என்னம்மா? அப்பா, நான் அந்த ஆபீசரை பார்த்தேன். நிறைய ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. நீ எந்த ஆபீசரை பார்த்த? என்ன கிட்னாப் பண்ணவங்கிட்ட இருந்து காப்பாத்தின அந்த கமாண்டோ குரூப் ஆபீசர். அவரை எங்க பார்த்த? நான் இங்க தான் பார்த்தேன். அவரு விஷ்ணுவோட அண்ணன் சச்சிதானந்தா. அவரா இருக்க வாய்ப்பில்ல. உனக்கு அப்படி தோணி இருக்கும். இல்லப்பா, அது அவர்தான். எனக்கு நல்லா தெரியும். வந்தனா உன்னை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நான் அப்புறமா கால் பண்றேன்ப்பா. ஓகே, வா வா. ஆமா, நீ எங்க போயிட்ட? பாபா, இப்படி வந்து நில்லுவா. எங்க இருந்து சத்தம் வருது? கேரேஜ்ல இருந்து நினைக்கிறேன். சார் 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 கேரேஜ்ல திருடன் பூந்துட்டா சார். பூட்டை உடைச்சிட்டு உள்ள போயிருக்கானுங்க சார். பாத்தீங்களா எப்படி உடைஞ்சிருக்குன்னு? சார் 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 சவுண்ட் கேட்டிங்களா? கேரேஜ்ல சேஃப் லாக்கர் உடைக்கறான் சார். கேரேஜ்க்குள்ள எப்படி சேஃப் லாக்கர்? நம்ம ஆளுங்களே யாரோ வச்சிருப்பாங்க சார். போடா முட்டா. இல்ல நாம உள்ள என்ன சார் பண்றான்? எவனோ கார் திருடன்னு டேய், திருடனா இருந்தா காரை திருடிட்டு போயிருப்பானே. பாட்டு பாட்டா திருடலான்னு நினைச்சிருப்பான். அவனை கொஞ்சம் வெளியே எழுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். யார் அது? பார்த்து அவன் கையில ஏதாவது ஆயுதம் இருக்கும் போது வெளியே வா. நீங்க எதுக்கு நான் கார் கடியில இருக்கீங்க? நம்ம காரை ரெடி பண்ணலான்னு. இருட்டில் யாராவது கார் ரிப்பேர் பண்ணுவாங்களா சொல்லு. நான் போனப்போ வெளிச்சம் இருந்துச்சு, எப்போ இருட்டாச்சுன்னு எனக்கு தெரியல. நீ ரிப்பேர் பண்ணது போதும், வெளியே வா. நம்ம கார். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மனோ, இவனை கூட்டு போய் படுக்க வை. வாங்கண்ணே. இல்ல, இந்த ஸ்பேனர் இதெல்லாம் இருக்கு. உங்க சச்சிதானந்த அண்ணாவை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, நான் ஊட்டி ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு டெரரிஸ்ட் கும்பல் என்ன கடத்தினாங்கன்னு, ஒரு கமாண்டோ குரூப் வந்து என்ன காப்பாத்தினாங்கன்னு சொன்னனே. அந்த கமாண்டோ குரூப்ல தான் உங்க அண்ணன் இருந்திருக்காரு. நீ என்ன பேசுற? கண்டிப்பா அப்படி நடந்திருக்காது. நம்ம சச்சி அண்ணன் ஜெயில இருந்தாரு கடந்த 24 வருஷம். அட சார், நீங்க சார் பின்னாடி வந்தீங்க. நீங்க முன்னாடி போங்க. ஏய் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. வாங்க 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 வாங்க. பின்னாடி வாங்கடா. இப்படி கியூ எல்லாம் மாத்த கூடாது. முதல்ல வந்தவங்க முன்னாடி நிக்கணும், லேட்டா வந்தவங்க பின்னாடி நிக்கணும். நீங்க போங்க போங்க. எவ்வளவு நல்லவர் இல்ல? அதுக்குதான் ஃபாரினுக்கு போய் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அங்க லேபருக்கும் ஓனருக்கும் வித்தியாசம் இருக்காது. எல்லாரும் ஒண்ணுதான், தெரியுமா? சோசியலிசம். வாவ். நம்ம ஓனரோட உட்கார்ந்து சாப்பிடுறதெல்லாம் சோசியலிசமா? அண்ணே, நீங்க அங்க என்னென்ன பண்றீங்க? அண்ணே, முதல்ல நீங்க அதை கீழே வைங்க. ஏன், என்னாச்சு? நீங்க எதுக்கு ஒரு சர்வர் மாதிரி கியூல நின்னு சாப்பிடுறீங்க? இங்க உட்காருங்க. குட் மார்னிங் விஷ்ணு. குட் மார்னிங் வந்தனா. குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்டா என்ன? இப்படி குட் மார்னிங் சொல்றீங்க? இனிமே இந்த வீட்ல யாரும் குட் மார்னிங் சொல்லக்கூடாது. சரி, ஓகே? அப்படியே ஆகட்டும்.
அண்ணா, நேத்து ராத்திரில இருந்தே இவளுக்கு ஒரு சந்தேகம் உருவாயிருக்கு. அந்த கீரையை எடு. நீங்க என்னைக்கோ இவளை டெரரிஸ்ட் குரூப்ல இருந்து காப்பாத்திருக்கீங்களாம். என்ன காப்பாத்துறதுக்கே என் தம்பி வந்தான். நான் எப்படி இன்னொருத்தரை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? புரிஞ்சுதா? ஐயோ, அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? எனக்கு போதும். நீயும் அதுக்குள்ள சாப்பிட்டியா? ம். வந்தனா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த காயம் எப்படி ஆச்சுன்னு தெரியுமா? என்னை காப்பாத்தினப்ப ஏற்பட்ட காயம். சொல்லுங்க, நான் சொன்னது உண்மைதான் சொல்லுங்க. இவங்க சொன்னது உண்மைதான். அது நான் தான். இருட்டில் கூட என்னால பார்க்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜெயில் அதிகாரிங்க என்னை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாள் ராத்திரியில என்னை நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போனாங்க. என்னை நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. என் கூட ஜெயில இருந்த நிறைய கைதிகளும் அங்க இருந்தாங்க. அந்த கடினமான ட்ரைனிங்ல எதையும் செய்ய நாங்க தயாரா இருக்கணும். அப்படி எங்களை பல இடங்களுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த மாதிரி நடந்த ஒரு நிகழ்வு தான் இவளோடது.
எங்கள நிறைய பேர் உயிரோட திரும்பி வர மாட்டாங்க. எங்களை அப்படி கூட்டிட்டு போகும்போது ஜெயில இருந்து தப்பிச்சவங்கன்னு ரிப்போர்ட் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் வேற வேற இடங்கள்ல இறந்தவங்களோட பணம் கிடைக்கும். அதோட அவங்க கதையை முடிச்சிடுவாங்க. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத கைதிகளை பத்தி யாருக்கு அக்கறை இருக்கும்? யாரு தேடுவாங்க? Scoundrels. இத்தனை நாள் அவங்க அண்ணனை ஜெயில வச்சது இதுக்காக தான். கேட்டா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அது இதுன்னு அவனுங்கள. Vandana, I'm so sorry. They are devils. Dirty devils, including your dad.